வணக்கம்ண்ணா. நான் உங்களுக்கு பேர் என்ன சொல்லுங்கண்ணா? ஜெயசிங்கு. தமிழ்நாடு எங்கண்ணா? திருவண்ணாமலை மாவட்டம், தமிழ்நாடு, சேத்பட். ஸோ இங்கே எவ்வளோ கிலோமீட்டர் வந்திருக்குண்ணா இப்போ? இது 350 கிலோமீட்டர். சரி, நெல்லூர் பக்கத்துல கிராமத்தில் நம்ம இங்கே இருக்கு. 80 கிலோமீட்டர். 80 கிலோமீட்டரில் கூடூர்லேருந்து 80 கிலோமீட்டர் நெல்லூர். 80 கிலோமீட்டர் இருக்கு. நான் இப்போ எவ்வளோ குட்டி நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும்? 59. 59 குட்டி. ஸோ இப்போ நம்ம இங்கே அலிகான் வந்து உங்களுக்கு எவ்வளோ பேட்சஸ்? ஒரு 20-30 பேட்சஸ் காமிச்சாரு. குட்டி நிறையா இருக்கு, நிறைய காமிச்சாரு. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி குட்டி எவ்வளோ பேட்சஸ் இருக்குண்ணா இங்கே? நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வந்து ஒரு 5 பேட்சஸ். 5 பேட்சஸ் இருக்கு. இப்போ இந்த பேட்ச் வச்சு உங்களுக்கு காசு எவ்வளோ ஆச்சுன்னா ஜோடி? ஜோடி இப்போ 17,700. 17,700. ஏஜ் பற்றி பேச அது எவ்வளோ மாதம் குட்டி இருக்கும்? இல்லை லைவ் வெயிட், உயிரோட லைவ் வெயிட்னா எவ்வளோ கேஜி இருக்குன்னா? 16 கிலோ 17 கிலோ லைவ் வெயிட். 16-17 கேஜி லைவ் வெயிட் இருக்கும். ஸோ ஓகேண்ணா, உங்களுக்கு இங்கே எல்லாம் கேஷு இல்லை ஃபோன்பே எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை வரல. சரி அண்ணா, தேங்க்யூ அண்ணா. தேங்க்யூ. இங்கே இருக்கிற ஆடை வந்து நம்ம திருவண்ணாமலை சப்ஸ்கிரைபருக்கு நம்ம வாங்கி கொடுத்துச்சு. 59 ஆடு 17,700 ரூபாய்க்கு நம்ம வாங்கி கொடுத்துச்சு. நம்ம நிறையா பேட்ச் காமிச்சிருச்சு. நம்ம சேனல் பார்த்தோம், ஒங்கோல் ஜுடிப்பை ஆடு வேணுமென்னு சொல்லிட்டு தான் நம்ம நம்பி வந்தாங்க. இங்கே இருக்கிற ஆடெல்லாம் நிறைய பேட்ச் நம்ம காலையில் இருந்து காமிச்சிருச்சு. மத்தியானங்க ஒரு பேட்ச் செட் ஆகிடுச்சு. எதுக்குன்னா அவங்க 1 வருஷம் வளர்க்கணும்னு சொன்னாங்க. பார்க்கிங்கோட நிறையா நேரம் பேசிச்சு. நம்ம எதுக்குன்னா அவங்க 1 வருஷம் வளர்க்கணும் பக்ரீத்துக்காகன்னு சொல்கிறதுனால அந்த மாதிரி ஆடெல்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது 2ஆம் வாட்டி அவங்க வர்றதும். அதனால் நம்ம நம்பி வர்றதுனால நம்ம நல்ல ஆடு நம்ம வாங்கி கொடுக்கணும். அதனால் நம்ம நிறைய பேட்ச் காமிச்சிருச்சு. ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பேட்ச் செட் ஆகிட்டு ஒரு ஜோடி வந்து 17,700 ரூபாய், 17,700 ஒரு ஜோடி வந்து வாங்கினாங்க. அவங்க ஹாப்பியாக ஃபீல் ஆனாங்க. வீடியோவில் கூட பேசினுச்சு, நீங்கள் பார்த்துருக்கணுங்க. ஆடெல்லாம் நம்ம டிரான்ஸ்போர்ட்டு, நம்ம வண்டியே டிரான்ஸ்போர்ட் இருக்குது. அடுத்த வண்டிக்கானாலும் டிரான்ஸ்போர்ட் நம்ம 1 ரூபாய் கம்மியாகவே நம்ம எடுத்து கொடுக்குறோம். 1 ரூபாய் கம்மியாகவே நம்ம போகிறது. வெளியே வண்டிக்கானாலும் கூட நம்ம சொந்த வண்டியாக இருக்கிறதுனால வெளியே வண்டி டிரான்ஸ்போர்ட்டுக்கானாலும் கூட 1 ரூபாய் கம்மியாகவே நம்ம போகிறது தான். உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் கார்டு எந்த ஊருக்குனாலும் போகலாம் வேணாலும் கூட நீங்கள் தாராளமாக நீங்கள் கேட்கலாம். அது எந்த டவுட்டு வேணாம். எந்த ஊருக்கு எவ்வளோ எத்தனை கிலோமீட்டர் நம்ம சொல்லிடுச்சோன்னா அந்த ஊருக்கு நம்ம உங்களுக்கு வண்டி வைக்க முடியும் தாராளமாக. இங்கே இருக்கிற ஆடு வந்து செலக்டிங்காகவே எடுத்துக்கிட்டாங்க. எத்தனை ஆடு வேணுமென்னு சொல்லிட்டு அது நம்ம என்ன கை வச்சிருச்சோன்னா அங்கே இருக்கிற ஆடு வந்து செலக்டிங்காகவே ஆடெல்லாம் என்னென்ன பிடிச்சிருச்சோ அந்த ஆடு மட்டும்தான் எடுத்துக்கிட்டாங்க எல்லாம் சேர்த்து. நம்ம கூட வந்து அவங்கள வந்து அவங்க மட்டும்தான் கை வைக்கணும். எதுக்குன்னா யாரைத்து ஆடு வாங்குகிறாங்கோ அவங்க பிடிச்சிருக்கிற ஆடு மட்டும்தான் அது வாங்க முடியும். ஒரு 100 குட்டி இருக்குதோ அதில் நம்ம என்ன பிடிச்சிருக்குதோ அந்த சப்ஸ்கிரைபரும் அவங்க அந்த குட்டி மேலே கை வச்சதான் வண்டியில் போடுறாங்க. ஆடு விற்கிறவங்க மட்டும் இல்லை நான் இந்த ஆடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் நம்ம பேசுகிறதில்ல. எதுக்குன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்காக நம்ம எந்த ஆடு வேணுமோ அந்த பேட்சில் அந்த ஆடு மட்டும்தான் நம்ம பிடிச்சி கொடுத்தா அவங்க அந்த ஆடு எடுத்துகிட்டு வந்து வண்டியில் போடுறாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு ஆடு வேணுமுன்னா ஒங்கோல் ஆடு, செம்பேரி ஆடு, தாயாடு, கெடாடு எந்த ஆடு வேணுமுன்னா ஸ்க்ரீன் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி எங்களை கேட்டு என்றைக்கு வரணும்னு சொல்லிடுச்சுன்னா அந்த நாள் வந்துருச்சுன்னா கிராமத்தில் போய் நம்ம கூப்பிட்டு போய் காமிச்சிட்டு உங்களுக்கு ஆடு வாங்கி தர முடியும்.